காவலுக்கு போறோம். காட்டுக்கு காவலுக்கு போறீங்களா? ஆமாங்க. காட்டுக்கு காவல் போற மாதிரியா இருந்திருக்க? அப்புறம் எப்படி தெரியுது? என்ன தங்கத்துல செருப்பு போட்டிருக்க, நகையெல்லாம் போட்டிருக்க, காட்டுக்கு போறோம்ங்கற? ஏங்க நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்ல, அவர் நீ காதலிக்கியா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? சும்மா கிடக்குற குட்டாங்குச்சி கூட ஒரு குச்சியை தொத்திக்கிட்டு தான் கிடக்குது. ஓ அதனால நான் பெண் இல்ல. ஏமா யாருமா அந்த அவரு? யாரு காதலிக்கிற? அந்த ஒருத்தவர் நான் இல்லங்க கட்டிக்க போற பேர் சொல்ல மாட்டேங்க. மேகத்தை தோத விட்டா மாறி போகமோன தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் தோது விட்டேன். தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனத்தோ முத்தமில்ல எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற ஏ மாமா, எப்ப வந்து தரப்போற? ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ? ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ? சபத்த மச்சானத்திலே ஓல ஒண்ணு நான் நடது ஓட விட்டே தண்ணியில சேர்ந்துச்சோ சேரலையோ? சபத்த மச்சான் கையிலே கிளியே என் கிளியாத தாமணியே ஆமத்து கிளியே என் கிளியாத தாவணி குளிரடிக்கோ சாரலுக்கு குடபொடிக்க வமதிலே குளிரடிக்கோ சாரலுக்கு குடபொடிக்க வமதிலே குடையமல்ல படையமல்ல கூதலுக்கு அதரவா குடையமல்ல படையமல்ல கூதலுக்கு அதரவா நயனே பொலி தலதபட்ட நவரவா நீ நினைச்ச ஆடையல் நீ பொழுத்த நிர்வடையோ நீ நினைச்ச ஆடையல் நீ பொழுத்த நிர்வடைய இந்த ஐத்த மக நாம் பொழுந்த அத்தனையோ தென்படி இந்த ஐத்த மக நாம் பொழுந்த அத்தனையோ தென்படியோ விட்டு சந்தன சேர்ந்துச்சோ சேரலையோ? செபத்த புள்ளனத்திலே நான் நல்லது ஓட விட்டே தண்ணியில் சேர்ந்துச்சதோ சேரலை செபத்த மச்சான் கையிலே குயிலே இது உமக்காக பாடுதிங்கோ காமத்து குயிலே இது உமக்காக பாடுதிங்கோ ஆசைய நான் தூது விட அருவி ஒரு பழமுங்க ஆசைய நான் தூது விட அருவி ஒரு பழமுங்க அருவி போல அழுகிறன்னு அறிந்து கொண்டாளாகாதோ முந்தானையின் ஓரம் என்ன கொடைந்து கொண்டாளாகாதோ உரத்தி விட்டு சந்தன
அதனால வாய் திறந்தாலே கூவுற. என்னது? அதனால நான் என்னத்துல குறைச்சல் வெட்டிக்கிறவங்களே, நான் ஆள்ல குறைச்சலா, அளவுல குறைச்சலா, மண்டையில குறைச்சலா, இல்ல தொண்டையில குறைச்சலா? எதுலயுமே குறைச்சல் இல்ல. எதுலயும் குறைச்சல் இல்ல. அப்புறம் எதுக்கு இன்னொருத்தைய வேலைக்கு சேர்க்கணும்? எல்லாமே குறைச்சுதான் இருக்கு. ஏமா யார் சேர்த்திருக்கா வேலைக்கு? வேலைக்கு இன்னொருத்தைய சேர்த்திருக்காருங்க. யார் சேர்த்தது? யாரு? என் மாமனார், வருங்கால மாமனார். ஆமாங்க. ஒண்ணு நான் முதல்ல கொண்டு செம்புல கொண்டு பால் கொடுப்ப மடக்கு மடக்கு வாங்கி கொடுப்பாருங்க. நீ எப்படி இருக்கிய? அவ ஆள் நல்லா இருப்பாளா? அப்ப சூப்பர். நான் என்ன அழகு, வள்ளியம்மா என்ன அழகு. என்ன சொல்ற? ஆமாங்க. ரஞ்சனி என்னங்க? உன்னை விடவா? என்னை விட்டா நீ கொணக்க சில உள்ள போயிடும். உன்னை விட நல்லா இருப்பாளா? நேத்து உன்னை விட நல்லா இருப்பாளா? அழகா இருப்பா. ரஞ்சனி வருவா பாருங்க. மூக்கு முள்ளிங்க எட்டுப்பா. அவளை வார கூப்பிடு கூப்பிடு. வருவா பாருங்க. வாடி சொப்பன சுந்தரி. கிழமை தலைமுடி எப்பவ தலையில் வச்சு. ஹலோ ஹலோ. வெள்ளிக்கிழமை தலைமுழுகி எப்பவ தலையில் வச்சே. வெள்ளிக்கிழமை தலைமுழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சே. அட பார்த்து பார்த்து சுழியேத்து ஏத்து அட வேத்து போச்சு அட நேத்து நேத்து. வெள்ளிக்கிழமை தலைமுழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சே. கொட்டுது கொட்டுது தள்ளி தண்ணி. தண்ணிய பார்த்தா பார்த்தா மன நிக்குது நிக்குது ஒல்லே ஏ குத்தால கடி கும்மா கும்மா. விட்டால படி சும்மா சும்மா. குத்தால கடி கும்மா கும்மா. உன்னை விட்டா எப்படி சும்மா சும்மா. மாசக்கணக்கா நீ இழைச்சே அந்தி பகலா சிந்து படிச்சே தன்ன தனியா எண்ணி ரசிச்சே. அடியும் நானும் ஒன்னா சேர. கிழமை முழுகி பூவே வச்சே. யாரு யாரு சிங்காரமா ஊரு இது மார்ச்சப்பட்டு பேரு பேரு தலைகிடி கும்மா. உன்னை விட்டா எப்படி சும்மா சும்மா. தலைகிடி கும்மா கும்மா. உன்னை விட்டா எப்படி சும்மா சும்மா. நினைச்சே கண்ணு முழிச்சே மாசக்கணக்கா நீ இழைச்சே அந்தி பகலா சிந்து படிச்சே தன்ன தனியா எண்ணி ரசிச்சே. நீயும் நானும் ஒன்னா சேர. வெள்ளிக்கிழமை முழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சு. தலையில் வச்சு. எனக்காக கை தட்டின அத்தை வாங்க. சரி. அவனை கல்யாணம் பண்ணிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் ரூம்ல பார்த்தேன். என்ன பார்த்த? நீ சொன்ன எதுவுமே இல்ல. என்னடி அப்படி சொல்ற? பால் இல்ல பழம் அதாண்டி இருக்கும். இல்ல இல்ல. யாருடி என்னடி அப்படி சொல்ற? உள்ள போய் பாக்குறேன் 15 டியூப் லைட்ட கட்டி வச்சிருக்கேன். ஏன்டி அப்படி? சீரியல் சட்டை தொங்க விட்டுருக்கேன். 8 குழாய் கட்டி வச்சிருக்கேன். எதுக்குடி? கூப்பிட்டு கேட்டேன், எங்க இது என்ன பஸ் நைட் ரூமா இல்ல என்னங்க இது மைசெட் கடையான்னு கேட்டேன். கோச்சுக்கிறாத, எனக்கு சின்ன வயசுல இருந்து மைசெட் இருந்தா தான் மூடு வரும் அப்படின்னு. சரி சரி தொலைஞ்சு போதுன்னு விட்டுட்டேன். கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும் கையில தூக்கி பிடிச்சிட்டேன். என்னத்த? மைக்க பிடிச்சிக்கிட்டு கொடுத்தான் பார் அலவன்ஸ். இந்திய நாடகத்துறையின் முதலாக எனக்கு திருமணமாகி இன்று இரவு பஸ் நைட் நடக்க இருப்பதால் ஆங்காங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் என் ரூமுக்கு வாங்கன்னு. ஆகா அம்புடு வேற. வெளியில வந்து கதவை திறந்து பாக்குறேன் 85 வயசு கிளட்டு போய் 10 பேர் செல்லோட நிக்கிறாங்க. அப்புறம் என்ன இருந்துச்சு? பார்த்து பழகு வாங்கியவருக்கு 2வது சூப்பர் ஆளை கட்டினேன். யாருன்னு கேளு. யாருடி? தேவோட்ட ரஸ்தால கறிக்கடை வச்சிருக்காரு. பேரு கரீம்பாய். அவரை கட்டி நல்லா கறி அவரை முன்னே உன்னை காப்பாத்திடுவானு. இவர் 2 கிடா குட்டிய தோல்ல தூக்கி போட்டு வருவாரு. 2வது சுண்ணத் பண்ண பாட்டி வேற. அடி சொல்லிச்சு எடுத்துறாங்க.
வாழைப்பழத்தை உரிக்கவே தேவையில்ல. ஆனா இருந்தாலும் கூட இங்க வாமா போயா பண்ணி வேற அப்படின்னு சொல்லி அந்த பாயை கல்யாணம் பண்ணிட்டு ஆசையா பஸ் சென்டருக்கு போனேன். உள்ள போய் பார்த்தா அவனாச்சும் மைக் செட்டை கட்டி வச்சிருந்தேன். இந்த பாயை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறேன் 3 கிடா குட்டியை உரிச்சு தொங்க விட்டுருக்கேன். ஏன்டி அப்படி? கறிக்கடை ஞாபகம் தான். சரி கிடா குட்டியை உரிச்சு தொங்க விட்டுருக்கேன். இந்த பக்கம் ரத்தத்தை பிடிச்சி வச்சிருக்கேன். செவரொட்டி 4 அடிச்சு கண்ணாடியில அடிச்சு வச்சிருக்கேன். அது அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் இது என்ன இப்படி ஃபர்ஸ்ட் நைட் ரூமா கறிக்கடையா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், இல்ல கோச்சுக்காத, காலையில மார்ச்சாம்பட்டில ஒரு காது ஊத்து சொன்னாங்க. சரி 3 உருப்படி கிளீன் பண்ணிட்டேன், 2 உருப்படி கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் சரியா தொலைஞ்சு போகுதுன்னு சொல்லி கட்டி போச்சு. 2 மணிக்கும் கண்ணை முழிச்சு பாக்குறேன். அடி ஏண்டி நீ ஒரு ஆளு 2 மணி இருக்கு ரஞ்சினி, கண்ணை முழிச்சு பாக்குறேன். பார்த்தனே ஏ சும்மா அழுகாம சொல்றீ. 2 மணிக்கு கண்ணை முழிச்சு பார்த்தா என்னைய தூக்கி மொட்டை குண்டியோட ஆட்டுக்குட்டி மாதிரி தொங்க விட்டுட்டாண்டி. அக்கா அப்புறம் என்னடி ஆச்சு? ஐயோ ஏன் கேக்குற, நான் பாட்டுக்கு காலை புனஞ்சு விட்டேன். நீ என்ன பண்ண? அம்மானு கத்தலான்னு பார்த்தா கத்திய தூக்கிட்டேன் கழுத்துக்கு நேரா. கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் என்னைய தூக்கி ஏன் இப்படி தொங்க விட்டியா அப்படின்னு. இல்ல கோச்சுக்கிறாத, 3 உருப்படி கிளீன் பண்ணிட்டேன், 2 உருப்படி வெளியில கட்டி போட்டுருந்தேன், அத்துக்கிட்டு போயிருச்சு. சரி ஒன்னே கிளீன் பண்ணி தொப்புளுக்கு நேரம் கொண்டாந்துட்டாங்க கத்திய. ஆகா நீ ஒண்ணும் கத்தலையா? நீ வேற மேன் இருந்தேன், தொப்புல போட்டிருப்பேன். அப்புறம் ஒரு வழியா தப்பிச்சு நல்ல வேலைக்கு நீ போல ஒன்னையும் போட்டு. ஆமா அது போயிட்டு போகுது. ஓசிலே படம் பாப்பேன். இந்த கூட்டத்துல அம்மாட்ட சொல்லி நீ தான் ஏற்பாடு பண்ணோம். இந்த கூட்டத்துல ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன். ஆமா இந்த கூட்டத்திலே இருக்காரு. இந்த இதுக்குள்ளதான் உட்கார்ந்திருக்காரு. ஏ யாருன்னு சொல்றீ? அம்மா வரன்னு சொல்றேன். அடையாளம் சொல்லவா? அடையாளம் இப்ப சொல்றியா? இந்த இப்ப சொல்றேன் பாத்துக்க. ஆள் பார்க்க நல்ல ஓசரமா இருப்பாரு. சரி மண்டையில போலீஸ் வெட்டி இருப்பாரு. மண்டையில போலீஸ் கட்டிங். சரி பக்கத்துல வாட்டர் பாட்டில் ஒண்ணு ரெடியா இருக்கும் ஆரஞ்சு கலர்ல. கழுத்துல செயின் தொங்கும். ஊதா கலர் வேட்டி கட்டி கையில கட்டியிருப்பாரு. ஆள் பாக்குறதுக்கு ஒரு சடையில கரைக்காத பிள்ளையார் மாதிரி இருப்பாரு, சில மாதிரி. அத்தியா யாரும் தெரியுதா? பாத்துட்டேன்டி. அவர்தான் எங்க அத்தை. அவர்தான் அத்தாரா? ஆமா அவருக்கு. எப்படி அத்தாரு? அவர் எனக்கு கட்டி வச்சேனா ரொம்ப நல்லா இருப்பேன். சரி அம்மா அவர்ட்ட சொல்றேன். அம்மா சொல்ல அம்மா அம்மா கூப்பிடுமா? வாங்கம்மா. அம்மா அம்மா வாராட்டி பிள்ளைக்கு கொடுத்து மீதியை ராணம்மா. அம்மா ஏதேதோ சொன்னானம்மா, பொன்னோடி உன்னாக கண்ணோடி அது வாராட்டி பிள்ளைக்கு கொடுத்து மீதியை ராணம்மா. அம்மா ஏதேதோ சொன்னானம்மா. பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. எப்போது நான் இல்லையே, எப்போது நான் இல்லையே. அம்மா ஏதேதோ சொல்றானம்மா. வாழைப்பு பின்னாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. வாழைப்பு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. பொன்னல்லவா எழுதாத கதை சொல்ல பொன்னல்லவா. பொன்னல்லவா எழுதாத கதை சொல்ல பொன்னல்லவா. வாங்கம்மா வணக்கம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அம்மா வாங்கம்மா வணக்கம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நீங்களா வைக்காத வேண்டாம். அப்பா பாத்தீங்களா? அம்மா வந்து ஐயோ என்ன தேவோட்ட பஸ் ஸ்டாண்டுக்கே கேட்க முடியுது. குறைச்சு வை சாமி. அப்பா கண்ணுக்கடுத்தமா காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. ஆனா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காதுமா. கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும். அப்புறமா காவலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இடத்த பார்க்கமா மனசு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எப்படி இருக்கு? குறைச்சு வை. எப்போ வேண்டாம் நான் சொன்னா போயில. ஹலோ உங்க மனசு எப்படி
எப்படிமா இருக்கு? சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத மனசுக்கு இருக்கிற விஷயத்தை சொல்லுவோம். மத்தக்கள அப்புறமேல வச்சுக்கலாம். குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே, குறுகுறுத்த மண்டரெண்டு பறக்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, விலகி வந்த சங்கினாக முழங்குதடி மலையிலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, விலகி வந்த சங்கினாக முழங்குதடி மலையிலே. பால் மணக்குது பழ மணக்குது பறவை கூடி நிலத்திலே, தேன் இருக்குது திரை இருக்குது எழுதரின் நிலையிலே. பால் மணக்குது பழ மணக்குது பறவை கூடி நிலத்திலே, தேன் இருக்குது திரை இருக்குது வேடுபரின் குணத்திலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலை நிலத்திலே, வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே. மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலை நிலத்திலே, வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே. முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே, மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் தினம் இருக்குது மனதிலே. முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே, மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் தினம் இருக்குது மனதிலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறுகுறுத்த பன்னிரண்டு பறக்குதடி தன்னாலே. தத்தானந்தானா, தத்தனந்தந்தினா, தத்தானந்தானா, தத்தனந்தந்தினா, தத்தானந்தானா, தத்தனந்தந்தினா, தத்தானந்தானா, தத்தனந்தந்தினா. பறவைகளா வந்துருச்சு. ஒரே விரட்டா சொல்லுன்னு சுருக்குன்னு விரட்டிட்டு போயிருவோம். ஆலோளமோ ஆலோளமோ ஆலோளம் சாலோளமே. சின்னசிரி செம்பன். ஏய், நான் பாடுறதுக்கு மேல விசிலி சத்தம் தானே வெளியில இருக்கு. என்னம்மா? ஆட சொல்லிடாதீங்க. நானே உடல்நிலை சரியில்லாம பார்த்தா 2-3 நாளா நாடகத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதையாவது பண்ணி அவர் விட்டுறாங்க. கேட்கவே மாட்டேன்டாப்ல இருந்தாருங்க அந்த ஊதா கலர் கைலி. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கோயில் பொல்லாத கோயிலா முத்துமாரியம்மன் கோயில். ஆமா, சமயபுரம் மாதிரி அதான் சொன்னாரு. காலையில யார் யாரும் ஆடாம போறாளோ அவளுக்கு பூரா வயித்தால பிச்சுக்கிட்டு ஊத்துமா. ஆடாம போனா தானே. ஆமா, நானும் ஆடிட்ட பாரு, 10 ஆட்டம் ஆடி. ஆடுவேன், கடைசியா வேடன் சீன்ல ஆடுவேன். ஆட்டத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா இப்ப 2 ஆடுவேன். ஆட்டம், இப்ப 2 ஆட்டம் ஆடுங்க. அந்த சுடிதார் போட்டு உட்காந்துக்குள்ள ஆரஞ்சு கலர் ரொம்ப நேரமா உங்களை உத்து பாக்குறது அந்த அக்கா. நீங்க 2 ஆட்டம் ஆடுவீங்க. என்னைய பாக்கல, உன்னைய தான் உத்து உங்களை தான் பாக்குறேன். பாத்துக்கிட்டாப்ல. இதெல்லாம் உண்மையிலே பொம்பளை தானா ஏன்? அப்படின்னு நினைச்சு அந்த அக்கா ஆச்சரியமா ஏம்மா, அக்கா அப்படிதானக்கா? பொம்பளை ஆனா இல்ல 9 முட்டையான்னு கேக்குறியா? இல்ல என்ன நினைச்சு பாக்குறேன் நீ என்னையா? மாப்பிள்ள, உனக்கு மூத்திரத்தை பேஞ்சு தெளிச்சுட்டாதான் பேசாம கிடப்பேன். சாலோளமே